என்று சொன்னார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். கடவுள் நம்மை பராமரிக்கிறார். நாம் வீணான கவலைக்கு ஆளாக தேவையில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் அழகா ஏசாயா கூறுகிறார், கடவுள் இஸ்ராயேல் மக்களை கைவிட்டு விட்டார் என்று எப்பொழுதும் அவர்கள் குறை சொல்லுவாங்க. கடவுள் எங்களை மறந்து விட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்று குறை சொல்லுவாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் இஸ்ராயேல். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? நிச்சயமா மறக்க மாட்டான். கருதாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினோம், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஏதோ அலுவலகத்தில் வேலையாக இருந்தார். 10 மணி அளவில் தன்னுடைய மனைவிக்கு நான் தாமதமாக வருவேன் என்று சொல்வதற்காக தொலைபேசியில் அழைத்தார். 3, 4, 5 தடவை அழைத்தார். அவருடைய மனைவி எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் மணி ஒலித்து கொண்டே இருந்தது. 7 தடவை அடித்தார், பதிலே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11:30 மணிக்கா வீட்டுக்கு போனார். வீட்டு போய் கதவை தட்டி மனைவிகிட்ட கேட்டார், நான் ஃபோன் பண்ணனே. அந்த அம்மா சொன்னாங்க, ரிங் ஆகலையே அப்படின்னாங்க. சரி அவரும் பேசாமல் விட்டுட்டார். 7 தடவை அடித்தோம், மணி ஒலிக்கலைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் விட்டு விட்டார். அதன் பிறகு ஒரு வாரம் பொறுத்து ஒரு ஃபோன் கால் வருகிறது. ஒரு மனிதன் அன்று இரவு தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் கடவுள்கிட்ட என்ன சொன்னான், கடவுளே நீ வானத்து பறவைகளை காப்பாற்றுறீங்க, வயல்வெளி மலர்களை உடுத்துறீங்க, என்னை உம்மது சாயலாக தானே படைச்சிருக்கீங்க, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி, மனம் உடைந்து போயிட்டு வாழ விருப்பமில்லை, அதனால் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். நான் தற்கொலை செய்யக்கூடாதுன்னா எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அப்பொழுது தொலைபேசி அடிக்கிறது. தொலைபேசி அடித்த உடனே அவன் பார்க்குறான், ஐடி காலர், யார் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அதில் பேர் ஒன்றும் இல்லை, அல்மைட்டி காட் அப்படின்னு இருக்குது. ஒரு விதத்தில் அதிர்ச்சி, என்னடா இப்போ தான் கடவுள்கிட்ட கேட்டோம் எனக்கு அடையாளம் காட்டுக்கன்னு கடவுளே தொலைபேசியில் கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டான். ஆனால் பதில் சொல்ல அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. 7 தடவை, ஒவ்வொரு தடவையும் தொலைபேசியில் எடுத்து பார்த்தா அல்மைட்டி காட். அப்போது அந்த தொலைபேசிக்கு திரும்பவும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது ஒரு பாஸ்டருடைய ஃபோன். அதில் அல்மைட்டி காட் என்று எழுதியிருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க ஆலயத்தின் பெயர் அல்மைட்டி காட் டபர்நாக்கிள், எல்லாம் வல்ல கடவுளின் திருப்பேழை. அதுதான் அவருடைய ஐடி கால். அதில் அல்மைட்டி காட் மட்டும் எழுதி வச்சிருந்தார். அதை அவரிடத்து சொன்ன உடனே அவர் புரிந்து கொண்டார். அந்த மனிதனை பார்த்து, சகோதரனே உன்னை உண்மையிலேயே கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் 7 தடவை அன்று இரவு என்னுடைய மனைவிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். 7 முறையும் மணி அடிச்சுது, யாரும் எடுக்கலை. வீட்டில் வந்து கேட்டேன், ஃபோன் பண்ணினே பதில் சொல்லலையேன்னு கேட்டேன். அந்த என் மனைவி சொன்னாங்க, மணி அடிக்கவே இல்லைன்னாங்க. இப்போ எனக்கு புரியுது, நான் அடித்தது உனக்கு. இது கடவுளுடைய செயல், உன்னை காப்பாற்ற கடவுள் இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதனை வாழ்த்தினார், ஆசீர்வதித்தார். நம்பிக்கையோடு வாழ அவருக்கு
விசுவாசத்தை ஊட்டினார். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்காக திருப்பலி நிறைவேற்றுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கடினப்பட்டு உழைத்தீர்கள். சில சமயத்தில் சில பாடம் சில பேருக்கு வராது, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஆனால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். கடவுளை நம்புங்கள். அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சோர்ந்து போயிருக்கிற மனம் தளர்ந்து இருக்கிற நமக்கும் அவர் வெற்றியை தருவார். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நமது வானகத் தந்தை தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று நம்மை பராமரிக்கும் இறைவன். அவருடைய பராமரிப்பிலே வழிநடத்துதலிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். மீட்பராம் இறைவா, முன்னிலையில் மக்களின் உள்ளத்தை திறந்து கொட்டும்படி மக்களை வழிநடத்த உம்மால் தேர்வு செய்யப்பட்ட எங்கள் அருட்பணியாளர்கள் யாவரும் தங்களையே உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருதி நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். புகலிடமாம் இறைவா, நாளைய கவலையில் மூழ்கியுள்ள மக்களை வழிநடத்த எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம் தலைவர்கள் யாவரும் அந்தந்த நாளுக்குரிய தொல்லையிலிருந்து மக்களை விடுவிக்கும் உண்மையான தொண்டர்களாக வாழ அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். கற்பாரையாம் இறைவா, உமக்கு மட்டுமே பணிவிடை புரிந்து முதுமக்களாய் வாழ உம்மால் அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உலக செல்வங்களை விட உம்மையே அதிகமாய் நாடவும் உலக தலைவர்களை விட உம்மையை ஏற்று வாழவும் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். தலைவராம் இறைவா, பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் நீர் எம்மை மறப்பதில்லை என்பதை அறிந்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உண்மையான பிள்ளைகளாய் உம்மை மறவாது வாழ்ந்திட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். மேன்மையாம் இறைவா, இந்த வாரத்தில் பொது தேர்வை எழுத போகும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் யாவரும் உம்முடைய ஞானத்தாலும் அறிவாலும் நிரப்பப்பட்டவர்களாய் தேர்வை மிக சிறப்பாக எழுதவும் படித்தவைகள் யாவும் தேர்வு எழுதும் நேரத்தில் அவர்கள் நினைவு நிற்கவும் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம்.
உயிர்ப்பாம் இறைவா, இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்கும் உம்மீது நம்பிக்கை கொண்டு இன்று உமது பரிசை எதிர்பார்த்து விண்ணுலகை நாடி வந்துள்ள உம் அடியார் யாவரையும் விண்ணக வீட்டில் ஏற்றருள உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் பக்தியுணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. உம்முடைய திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பாடல் எண் 4. எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை எல்லாம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உள்ளன்புடன் நாங்கள் செய்யும் ஊழியத்தின் அடையாளமாக இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்முடைய அருளால் நாங்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழும் வரத்தையும் அழியா வாழ்வையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தால் வெகு தொலைவில் அகன்றிருந்த மக்களை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒருமைப்பாட்டிற்கேற்ப ஒன்று சேர்ந்து அளவற்ற ஞானமுள்ள உமது மகிமைக்காக கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் ஆலயமுமான
திருச்சபையாக திகழ்கின்றன. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நேர்மையாகவே பரிசுத்தர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்களித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் உம்மை நோக்கி இறைஞ்சி நிற்கின்றோம். சிறப்பாக 30ஆம் நாள் நினைவில் வாழும் தனம் அவர்களை ஆண்டவரே நீர் கருணையுடன் நினைவு கூர்ந்து அவரை உம்முடைய திருமுக ஒளியிலே ஏற்றுக்கொள்ளும். இவர் திருமுழுக்கின் வழியாக உம் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து துமரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோன். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 7. அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாத வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாத வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. ஜெபிப்போமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா, உம்முடைய பராமரிப்பின் மாறா அடையாளமாக திருவிருந்தை அருந்தி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும், இத்திருவிருந்தின் ஆற்றலால் நற்கணிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா